அனைவருக்கும் வணக்கம். நான் சங்கர் உப்திரேயஸ் அகாடமிலேருந்து. நம்ம அகாடமியில் வந்துட்டு பீனிக்ஸ் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. மொத்தம் வந்து 10 டெஸ்ட்டு நடக்கும். இந்த 10 டெஸ்ட்டுமே வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டு தான். அந்த 10 ஃபுல் மாடல் டெஸ்ட்டோட முதல் ஃபுல் மாடல் டெஸ்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் உள்ள தமிழ் கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் நாம் இப்போ வந்து பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தெய்வத்தலாகதனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். கூற்று 2. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. கூற்று 3. மூதுரையில் 30 பாடல்கள் உள்ளன. இதில் வந்துட்டு எது சரின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1, கூற்று 2 ரெண்டுமே சரி. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 வந்து சரி. கூற்று 3 ஏன் தவறு அப்படின்னா 30 பாடல்கள் உள்ள 31 பாடல்கள் வந்துட்டு இருக்கும். அடுத்த வினா பார்க்கலாம். குறில் நெடில் வேறுபாடு உணர்த்தும் பொருந்திய இணையே தேர்க. பரி பாரி இதுக்கான பொருள் என்னன்னு கேட்காங்க. நல்லா தெரியும். பரி அப்படின்னா வந்துட்டு குதிரைன்னு பொருள் வரும். பாரி அப்படின்னா வள்ளல்களில் ஒருவர், பாரி வள்ளல் அவரை தான் சொல்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் பேச்சு வழக்கினை காண்க. கீழ்கண்டவற்றுள் பேச்சு வழக்கினை காண்க. ஆப்ஷன் ஏ பறக்கிறது, ஆப்ஷன் பி பறக்குது, ஆப்ஷன் சி வெளுக்கிறது, ஆப்ஷன் டி துள்ளுகிறது. இதுக்கு பேச்சு வழக்கில் அமைந்த சொல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி பறக்குது அப்படின்றதான் வந்துட்டு பேச்சு வழக்கில் இருக்குது. ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். வேப்பிலை பிரித்தெழுதுக. வேப்பிலை பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ வேப்பு கூட்டல் இலை, ஆப்ஷன் பி வே கூட்டல் இலை, ஆப்ஷன் சி வேய் கூட்டல் இலை, ஆப்ஷன் டி வேம்பு கூட்டல் இலை. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி வேம்பு கூட்டல் இலை. அடுத்த வினா பார்க்கலாம். பொறுத்துக கலைச்சொற்கள். டெபிட் கார்டு பற்று அட்டைன்னு இருக்கு, செக் வரை ஓலை, டிமாண்ட் டிராஃப்ட் காசோலை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை. ஸோ இது வந்து கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ டெபிட் கார்டு வந்துட்டு பற்று அட்டை, செக் அப்படின்றது காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்றது வரை ஓலை, கிரெடிட் கார்டு அப்படின்றது வந்துட்டு கடன் அட்டை. அப்போ 1, 3, 2, 4 ஆப்ஷன் பி சரி. அடுத்த வினா பார்க்கலாம். மனைக்கு விளக்கம் மடவார் என்ற தொடரில் மடவார் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. மனைக்கு விளக்கம் மடவார் என்ற தொடரில் மடவார் என்பதன் எதிர்ச்சொல், மடவார் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் அப்படின்றது பொருள். அதோட எதிர்ச்சொல் என்ன? ஆடவர்கள். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். அளக்குற நாளிக்கு அகவிலை தெரியுமா? அளக்குற நாளிக்கு அகவிலை தெரியுமா என்ற பழமொழியில் அகவிலை என்பது எதை குறிக்கிறது? என்ற பழமொழியில் அகவிலை என்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ உண்மை விலை, ஆப்ஷன் பி தானியத்தின் விலை, ஆப்ஷன் சி நாளி விலை, ஆப்ஷன் டி ஏதும் இல்லை. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தானியத்தின் விலை என்பதுதான் சரி. அடுத்த வினா பார்க்கலாம். சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கண்டறிய. சந்திப்பிழை 1. நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன். 2. நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன். 3. வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத் தருகிறது. 4. வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத் தருகிறது. இதில் சரியானு பார்த்தீங்கன்னா நேரத்தை, அங்கே வந்து இச்சு வரும். அங்கே ஏன் இச்சு வருது அப்படின்னா நேரம் இதை விரிச்சு எழுதுனா நேரத்தை, அது வந்து இரண்டாம் வேற்றுமை விரியில் வந்துடும்.
ஸோ இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது, இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். அப்போ நேரம் அப்படின்ற இரண்டாம் வேற்றுமை தொகையை நேரத்தை அப்படின்னு மாற்றும்போது அங்கே வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நேரத்தை சரியாக கடைப்பிடிப்பேன். ஸோ 1 சரி. அதே மாதிரி 3 பாருங்க, வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்று தருகிறது. இந்த கற்று அப்படின்றது வந்துட்டு ஒரு வினைச்சொல் தான். அதை தொடர்ந்து தருகிறது அப்படின்றது வந்துட்டு ஒரு வினைச்சொல் தான். இதுக்கு இடையில வந்துட்டு சந்திப்பில் வந்துட்டு கரெக்டாக போட்டிருக்காங்க, கற்று தருகிறது. அந்த இங்கே ஏன் இத்து வருது அப்படின்னா, நார்மலாக வந்துட்டு வினைச்சொல்லோட இறுதியில் வந்து ஊனு முடிஞ்சு அப்படின்னா அங்கே வந்து வல்லினம் மிகாது. ஆனால் இந்த கற்று அப்படின்றது வந்து வன்தொடர் குற்றியலுகரமாக இருக்கிறதன் காரணமாக அங்கே வந்து வல்லினம் மிகுது. ஸோ 1, 3 ரெண்டுமே வந்து பிழையற்ற வாக்கியம். ஆப்ஷன் ஏ சரி. அடுத்த வினா பார்க்கலாம். கூற்று 1, உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். கூற்று 2, உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். கூற்று 3, உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். கூற்று 4, உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். மேற்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டுறோம். ஸோ கூற்று 1 பாருங்க, உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது பயன்படுத்த வேண்டும், சரிதான். கூற்று 2, உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும், இதுவும் சரிதான். கூற்று 3, உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் பயன்படுத்த வேண்டும், இது தவறு. ஒரு தான் பயன்படுத்தணும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு பயன்படுத்த வேண்டும். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் பயன்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கோம், அது தவறு. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் வந்துட்டு ஓர் பயன்படுத்த வேண்டும். ஸோ இங்கே வந்துட்டு சரியானது கேட்டிருக்காங்க. கூற்று 1, கூற்று 2 சரி. ஆப்ஷன் பி சரி. அடுத்த வினா பார்க்கலாம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் என கூறும் நூல். ஆப்ஷன் ஏ பழமொழி 400. ஆப்ஷன் பி ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியில் இங்கே இச்சு வராது. ஓகே. ஆப்ஷன் சி கொன்றை வேந்தன். ஆப்ஷன் டி மூதுரை. இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி மூதுரை. அடுத்த வேணா பார்க்கலாம். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது என காந்தி யாரை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ பாரதியார். ஆப்ஷன் பி உவேசா. ஆப்ஷன் சி ஜி போப். ஆப்ஷன் டி திருவிக்கா. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி உவேசா. அடுத்த வினா பார்க்கலாம். தவறான கலை சொல்லினை தேர்ந்தெடு. கம்ப்யூட்டர் கணினி, காலிங் பெல் அழைப்பு மணி, மிஷின் இயந்திரம், ரோபோ அடிமை. இதில் வந்துட்டு தவறான கலைச்சொல் கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் கணினி சரிதான். காலிங் பெல் அழைப்பு மணி சரி. மிஷின் இயந்திரம் சரி. ரோபோ வந்துட்டு அடிமை கிடையாது, இதுதான் தவறு. ஸோ ரோபோ அப்படின்றது வந்துட்டு எந்திர மனிதன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்த வேணா பார்க்கலாம். உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது எது? ஆப்ஷன் ஏ இயல் தமிழ். ஆப்ஷன் பி இசைத்தமிழ். ஆப்ஷன் சி நாடகத்தமிழ். ஆப்ஷன் டி இன்பத்தமிழ். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நாடகத்தமிழ். அடுத்த வினா பார்க்கலாம். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. மேகம் சூழ்ந்து கொண்டன. மேகம் சூழ்ந்து கொண்டனர். மேகங்கள் சூழ்ந்துள்ளது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஸோ இதில் வந்து எழுவாயும் பயனிலையும் பார்க்கணும். மேகங்கள் அப்படின்றது எழுவாய், கொண்டன அப்படின்றது பயனிலை. அப்போ எழுவாய் ஒருமையில் இருந்தால் பயனிலை ஒருமையில் இருக்கும், எழுவாய் பன்மையில் இருந்தால் பயனிலை பன்மையில் இருக்கும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ சரி. மற்றது எல்லாமே வந்துட்டு பொருந்தாமல் இருக்கும்.
அடுத்த வினா பார்க்கலாம். வாக்குண்டாம் என அழைக்கப்படும் நூல் மூதுரை. கூற்றில் வந்து சொல்லியிருக்காங்க, வாக்குண்டாம் என அழைக்கப்படும் நூல் மூதுரை. காரணம், மூதுரையின் கடவுள் வாழ்த்து பாடல் வாக்குண்டாம் என தொடங்குகிறது. அதன் காரணமாக தான் வந்துட்டு வாக்குண்டாம் வந்துட்டு அப்படின்னு அழைக்கப்படுற நூல் மூதுரைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆப்ஷன் பி கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஆப்ஷன் சி கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் டி கூற்று தவறு, காரணம் சரி. இதில் சரியான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்த வினா பார்க்கலாம். உழுவார் எல்லாம் மலை போல் எருதேர் ஓட்டி பொன்னேர் பூட்டவும் என பாடியவர் முடியரசன். ஆப்ஷன் பி தாராபாரதி. ஆப்ஷன் சி பாரதிதாசன். ஆப்ஷன் டி பாவலரேறு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதிதாசன். அடுத்த வினா பார்க்கலாம். நான்மணிக்கடிகை பற்றி தவறானவற்றை காண்க. 1. இதன் ஆசிரியர் விளிம்பி நாகனார். விளிம்பி என்பது இவரின் தந்தையார் பெயர். நாகனார் என்பது இவரின் இயற்பெயராகும். 2. நான்மணிக்கடிகை 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 3. கடிகை என்றால் அங்காடி என்பது பொருள். 4. இதில் உள்ள ஒவ்வொரு பாடலும் 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது. ஸோ தவறானது கேட்டிருக்காங்க. இதன் ஆசிரியர் விளிம்பி நாகனார். விளிம்பி என்பது இவரின் தந்தையார் பெயர் கிடையாது. விளிம்பி நாகனார், விளிம்பி அப்படின்றது அவரோட ஊர் பெயர். நாகனார் என்பது வந்துட்டு அவரோட இயற்பெயர். அப்போ 1 வந்துட்டு தவறு. நான்மணிக்கடிகை 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சரி. கடிகை என்றால் அங்காடி என்பது பொருள். அணிகலன், கடிகை என்றால் அணிகலன் என பொருள். ஸோ இதுவும் தவறு. இதில் உள்ள ஒவ்வொரு பாடலும் 4 அறக்கருத்துக்களை கூறுகிறது. இது சரி. இங்கே தவறானது கேட்டிருக்காங்க. அப்போ 1, 3 தவறு. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் மயங்கொழிப்புலை நீங்கிய தொடரை காண்க. வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. தேர் திருவிழாவிற்கு சென்றனர். வாழைப்பழம் உடலுக்கு நல்லது. இதில் வந்து மயங்கொழிப்பிலை நீங்கிய தொடர் கேட்டிருக்காங்க. வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். கோலத்துக்கு வந்து இதெல்லாம் தான் வரும். ஆப்ஷன் ஏ சரி. எண்ணே வந்து தப்பு, 2 சுழியின் வரும். வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் 3 சுழினா வரும். ஓகே. தேர் திருவிழா லா வந்துட்டு சிறப்புலா வரும். சென்றனர் 2 சுழி வரும். வாழைப்பழம் பழத்துக்கு வந்துட்டு இந்தலா வரும், சிறப்புலா வரும். உடலுக்கு நல்லது இந்தலா வரும். ஓகே. அடுத்த வினா பார்க்கலாம். திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனோடு ஒப்பிடப்படுகிறது? ஆப்ஷன் ஏ கடலின் அன்ன ஆழம். ஆப்ஷன் பி வானத்தளவு உயர்வு. ஆப்ஷன் சி வெள்ளத்தனைய மலர் நீட்டம். ஆப்ஷன் டி நிலத்தை போன்ற பரப்பு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வெள்ளத்தனைய மலர் நீட்டம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தன் உள்ளத்தனைய உயர்வு அந்த குறள்ல தான் வந்துட்டு அப்படியே வச்சிருக்காங்க. அடுத்த வினா பார்க்கலாம். விடிவெள்ளி பஞ்சுமெத்தை, மணல் ஊஞ்சல், புயல் போர்வை, பனிமூட்டம் விளக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதை சரியா பொறுத்தரும். விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சுமெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. 4, 1, 2, 3 ஆப்ஷன் ஏ சரி. அடுத்த வினா பார்க்கலாம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர்? ஆப்ஷன் ஏ கண்ணதாசன். ஆப்ஷன் பி உடுமலை நாராயணகவி. ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆப்ஷன் டி தாரா பாரதி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்த வினா பார்ப்போம். தங்க பாப்பா வந்தாலே சிங்க பொம்மை தந்தாலே இப்பாடலில் இடம்பெற்றுள்ள இணை எழுத்து சொற்களை காண்க. ஆப்ஷன் ஏ
தங்கம் சிங்கம் ஆப்ஷன் பி. பாப்பா பொம்மை ஆப்ஷன் சி. வந்தாலே தந்தாலே ஆப்ஷன் டி. ஏ மற்றும் சி. இப்பாலில் உள்ள இணை எழுத்துக்கள் தான் கேட்குறாங்க. ஸோ இணை எழுத்துக்கள்னா இக்குக்கு இங்கு இணை எழுத்து, இஞ்சுக்கு இச்சு இணை எழுத்து. ஸோ அதுதான். அப்போ தங்கம் இக்குக்கு காக்கு ஞ இணை எழுத்து, அதே மாதிரி தான் இங்கேயும். ஆனால் ஆப்ஷன் பி வந்துட்டு தவறாக இருக்கு. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா இத்து இந்து, வந்தாலே தந்தாலே. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த வேணா பார்க்கலாம். தொன்மை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்குறோம். தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறோம். ஆப்ஷன் ஏ பழமை, ஆப்ஷன் பி பெருமை, ஆப்ஷன் சி சீர்மை, ஆப்ஷன் டி புதுமை. ஸோ தொன்மை அப்படின்னா என்னதுன்னா பழமை. அதோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா பழமை. அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா புதுமை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி புதுமை என்பதுதான் வந்துட்டு சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? சொல்லும் பொருளும். ஆப்ஷன் ஏ ஆழிப்பெருக்கு கடல்கோள், ஆப்ஷன் பி மேரு இமயமலை, ஆப்ஷன் சி ஊழி கடல், ஆப்ஷன் டி நாமநீர் அச்சந்தரும் கடல். இதில் வந்துட்டு தவறானது கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு தவறு. ஊழி அப்படின்னா கடல் கிடையாது, நீண்டதொரு காலப்பொழுது. ஸோ இதற்கு பாருங்க, ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. அடுத்த வினா பார்க்கலாம். குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை காண்க. குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை காண்க. ஆப்ஷன் ஏ இறை ஈகை, ஆப்ஷன் பி படம் பார்த்தல், ஆப்ஷன் சி உடல் ஊன், ஆப்ஷன் சி சிறகு வளர்த்தல். இதில் வந்துட்டு தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. இ ஈ பா பா. ஆப்ஷன் சி பாருங்க உ ஊ. ஆப்ஷன் டி தான் வந்துட்டு தவறு. ஏன்னா சி சி ஒருவேளை சீற்றம் அந்த மாதிரி வந்திருந்தால் அது கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ தவறான இணை குறில் நெடில் ஆப்ஷன் டி. அடுத்த வினா பார்க்கலாம். வன்பார்க்கண் பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ வன்மை கூட்டல் பால் கூட்டல் கண், ஆப்ஷன் பி வன்பால் கூட்டல் கண், ஆப்ஷன் சி வன் கூட்டல் பால் கூட்டல் கண், ஆப்ஷன் டி வன்பார்க்கண். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வன்பால் கண். அடுத்த வினா பார்க்கலாம். பொறுத்துக. உருமீன் அன்னம், குறுகு பெரிய மீன், அச்ச வச்சிய, அரு நீங்கு. ஸோ இதை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ உருமீன் அப்படின்னா பெரிய மீன், குறுகு அப்படின்னா அன்னம், அச்ச வச்சிய, அரு நீங்கு. அப்போ சரியான ஆன்சர் 2 1 3 4. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். இந்த உருமீன் பெரிய மீன் அச்ச வற்றிய அரு நீங்கு. இது வந்து 2005 ஆறாப்புக்குள்ள இருக்குது. நம்ம முதல் டெஸ்ட்டில் வந்து 2005 ஆறாப்புக்கு, 2013 சமச்சீர் ஆறாப்புக்கு, புதுப்புக்கு ஆறாப்புக்கு 3மே வச்சுருந்தோம். இந்த கொஸ்டின் 2005 ஆறாப்புக்குள்ள இருந்து வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அடுத்த வினா பார்க்கலாம். தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ சிலை சீலை, ஆப்ஷன் பி மலை மாலை, ஆப்ஷன் சி விடு வீடு, ஆப்ஷன் டி கெடு கோடு. இதில் என்ன அப்படின்னா குரில் நெடில் தான் வந்துட்டு தெரியுதானு செக் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ சிலை சீலை தவறானதான் கேட்டிருக்காங்க. இது சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் பி மலை மாலை சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் சி விடு வீடு சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் டி கெடு கோடு இல்லை, கெடு கேடுன்னு வந்தால் சரியாக இருந்திருக்கும். கெடு கோடுன்னு இருக்குது, அதனால அது வந்து தவறு. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அகர வரிசைப்படுத்துக. அடுத்த வினா பார்க்குறோம். அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசைனாலே வந்துட்டு உயிரெழுத்துக்களில் வந்ததை வந்து பார்க்கணும். ஸோ வந்துட்டு
ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி எல்லாமே உயிரெழுத்தில் வந்திருக்கு. ஆப்ஷன் பி வந்து உயிரெழுத்தில் தொடங்கலை. அதனால் இந்த ஆப்ஷன் பி வர்றதுக்கு ஆன்சராக வர்றதுக்கு சாத்தியக்கூறு இல்லை. ஸோ ஏசிடியை மட்டும் பார்க்கலாம். அதுலேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு இலி வந்திருக்கு. அப்போ ஈனா வந்துட்டு அகர வரிசையில் ஈ முதல்ல வந்துடும். அதுக்கடுத்து தான் ஊ எல்லாமே வரும். அப்போ ஆப்ஷன் ஏ வராது. சிடியில் தான் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்க போகுது. இலி உலை, யாழி, கைக்கிளை, யாழி, விளரி. ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. ஏன்னா உயிரெழுத்துக்கள் தொடங்கினதுக்கப்புறம் மெய்யெழுத்துக்கள் வரணும், இல்லை உயிர்மெழுத்துக்களில் வரணும். இப்போ உயிர்மெழுத்துக்களில் வரும்போது வந்துட்டு இக்கு காலர் தான் ஆரம்பிக்கு. காவோட வர்க்கெழுத்து கைக்கிளை. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். அறத்துக்கு மட்டுமன்று மரத்துக்கும் துணை என்று திருவள்ளுவர் எதை கூறுகிறார்? ஆப்ஷன் ஏ பொறுமை, ஆப்ஷன் பி அன்பு, ஆப்ஷன் சி பெருமை, ஆப்ஷன் டி கல்வி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அன்பு. இதை பாருங்க. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், மரத்துக்கும் அக்தே துணை. அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவார் அறியாதவர். வீரத்துக்கும் அன்புதான் துணை. அடுத்த வினா பார்க்கலாம். நன்மாடங்கள் பிரித்து எழுதுக. ஆப்ஷன் ஏ நன்கூட்டல் மாடங்கள், ஆப்ஷன் பி 4 கூட்டல் மாடங்கள், ஆப்ஷன் சி நன்மை கூட்டல் மாடங்கள், ஆப்ஷன் டி நற்கூட்டல் மாடங்கள். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நன்மை கூட்டல் மாடங்கள். அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் தவறானது எது? 1. உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு முதலில் வராது. 2. ஞா வரிசையில் ஞா என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது. 3. ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. 4. உயிர்மை எழுத்துக்களுள் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. இப்போ இதில் தவறானது கேட்டிருக்காங்க. 1, 2 தவறு. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். கல் எனும் வேர் சொல்லின் பெயரச்ச சொல்லை கண்டறிக. கல் என்னும் வேர் சொல்லோட பெயரச்ச சொல்லை கண்டறிய சொல்றாங்க. கல் அப்படின்னா பெயரச்சம்னா ஆள முடியும் இல்லையா? அதன்படி பார்க்கும்போது வந்துட்டு ஆப்ஷன் ஏ கல்வி, ஆப்ஷன் பி கற்ற, ஆப்ஷன் சி கற்று, ஆப்ஷன் டி கற்றான். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கற்ற. அடுத்த வினா பார்க்கலாம். பொருள் வேறுபாடு அறிந்து தவறானவற்றை காண்க. ஆப்ஷன் ஏ பனினா வேலை, பனினா குளிர்ச்சி, ஆப்ஷன் பி வானம்னா வெடி, 2 சொல்லியின் வானம்னா ஆகாயம், ஆப்ஷன் சி விலை பொருளின் மதிப்பு, விலை விரும்பு, விலை உண்டாக்குதல், ஆப்ஷன் டி இலை செடியின் இலை, இலை மெலிந்து போதல், இலை நூல் இலை. பொருள் வேறுபாடு அறிந்து தவறானது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க, பனி வேலை பனி குளிர்ச்சி சரியானது. ஆப்ஷன் பி வானம் வெடி வானம் ஆகாயம் சரியானது. ஆப்ஷன் சி விலை பொருளின் மதிப்பு சரியானது, விலை விரும்பு இது தவறு. விலை வந்து உண்டாக்குதல், இந்த விலை தான் வந்துட்டு விரும்புக்கு வரும். ஸோ அதன்படி பார்க்கும்போது தவறானது ஆப்ஷன் சி. அடுத்த வேணா பார்க்கலாம். கூற்று. உயிர்மை எழுத்துக்களை உயிர்மை குறில் உயிர்மை நெடில் என இருவகைப்படுத்தலாம். காரணம் மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மை குறில் தோன்றும், மெய்யுடன் உயிர்மை நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றும். ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றே விளக்குகிறது. ஆப்ஷன் பி கூற்று காரணம் இரண்டும் தவறு, காரணம் கூற்றே விளக்கவில்லை. ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு. ஆப்ஷன் டி கூற்று தவறு காரணம் சரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றே விளக்குகிறது. அடுத்த வினா பார்க்கலாம். சரியானவற்றை தேர்ந்தெடுத்து நிரப்புக. பால் வந்துட்டு எங்கே போடணும்னு பார்க்கணும். தமிழ், ஆப்ஷன் ஏ தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த டேஸ். ஆப்ஷன் பி தமிழ் எங்கள் இளமைக்கு பால். ஆப்ஷன் சி தமிழ் எங்கள் அறிவுக்கு டேஸ். ஆப்ஷன் டி தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் டேஸ்.
இது சரியான ஆன்சர் என்னன்னா, தமிழ் எங்கள் இளமைக்கு பால். ஆப்ஷன் பி சரி. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன்னு வரும். அதே மாதிரி ஆப்ஷன் சியில் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். ஆப்ஷன் டியில் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஸோ அடுத்த என்ன பார்க்கலாம். நெல்லுக்கு உமியுண்டு நீருக்கு நுரையுண்டு என்ற நாலடியாரின் அடிகளில் உமி மற்றும் நுரை ஆகியன எவற்றை விளக்கும் ஊமைகளாகும்? ஆப்ஷன் ஏ நண்பர்கள், ஆப்ஷன் பி தீய குணமுடையவர்கள், ஆப்ஷன் சி நல்லவர்கள், ஆப்ஷன் டி உறவினர்கள். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நண்பர்கள். இது வரைக்கும் பாருங்க நாலடியார் பாடலாம். நல்லார் எனைத்தான் அணி விரும்பி கொண்டாரே அல்லார் எனினும் அடக்கி கொள்ளல் வேண்டும் நெல்லுக்கு உமியுண்டு நீருக்கு நுரையுண்டு புள்ளிதழ் பூவிற்கு உண்டு. இதை சொல்லியிருக்காங்க பாருங்க. மக்களிடம் குற்றம் இருத்தல் இயற்கை, ஆகவே நண்பராக ஏற்றுக்கொண்டவரிடம் குற்றம் இருந்தால் பொறுத்து கொள்ள வேண்டும், திருத்துதல் வேண்டும் சொல்லிட்டு அப்போ நாலடியாரில் சொன்ன அந்த பாட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். மேகம் என்னும் பொருள் உணர்த்தும் தமிழ் சொற்களில் தவறானவற்றை காண்க. மேகம் 1 முகில், 2 எழிலி, 3 கொண்டல், 4 மஞ்சு. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2 மற்றும் 3, ஆப்ஷன் டி 3 மற்றும். இதுக்கு வந்துட்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. அடுத்த வினா பார்க்கலாம். கூற்று 1. தாராபாரதி தமிழக அரசின் கலை மாமணி பரிசு பெற்றவர். கூற்று 2. இது எங்கள் கிழக்கு என்பது இவரின் கவிதை நூல்களில் ஒன்றாகும். கூற்று 3. இவர் வாழ்ந்த காலம் 26/2/1947 முதல் 13/5/2000 வரை. கூற்று 4. மாற்றம் என்பது மானிட தத்துவம் என பாடியவர் தாராபாரதி. மேற்காண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூற்று 1 தாராபாரதி தமிழக அரசின் கலை மாமணி பரிசு பெற்றவர். தவறு. அவர் வந்துட்டு நல்லாசிரியர் விருது வாங்கியிருப்பார். கூற்று 2 இது எங்கள் கிழக்கு என்பது இவரின் கவிதை நூல்களில் ஒன்றாகும். சரி. இவர் வாழ்ந்த காலம் 26/2/1947 முதல் 13/5/2000 வரை. சரி. மாற்றம் என்பது மானிட தத்துவம் என பாடியவர் வந்துட்டு தாராபாரதி கிடையாது, கண்ணதாசன். ஸோ வந்துட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்க, சரியானது கேட்டிருக்காங்க. 2, 3 வந்துட்டு சரி. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்களில் தவறான இணையை காண்க. ஆப்ஷன் ஏ அரசு திருக்குறள், வேளாண்மை திருக்குறள், மருந்து திருக்குறள் சொல்லியிருக்கு, உலகம் திருக்குறள் சொல்லியிருக்கு. இதில் வந்துட்டு தவறான இணை என்னன்னா ஆப்ஷன் டி உலகம் வந்துட்டு திருக்குறளில் வந்துட்டு இல்லை. ஸோ அதை பார்த்தா தெரியும். உலகம் வந்துட்டு தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படையில் தான் இருக்குது. ஸோ வேளாண்மை திருக்குறள் தான், மருந்து திருக்குறள் தான், அரசு அப்படின்றதும் திருக்குறள் தான். அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை காண்க. ஆப்ஷன் ஏ இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு ஆகிய 6 வன்மையாக ஒலிக்கிறது. ஆப்ஷன் பி இங்கு இஞ்சு இன் இந்த் இம் இன் ஆகிய 6 மென்மையாக ஒலிக்கிறது. ஆப்ஷன் சி இ இர் இல் இவ் இல் இல் ஆகிய 6 வன்மையாகவும் மற்றும் மென்மையாகவும் ஒலிக்கிறது. ஆப்ஷன் டி தமிழ் மொழியில் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது, அது இக் என்னும் ஆயுத எழுத்தாகும். இதில் வந்து தவறானதான் கேட்டிருக்காங்க. சரியாக பார்த்தா ஆப்ஷன் சி தான் வந்துட்டு தவறு. ஏன்னா யா இர் இல் இவ் இல் இல் ஆகிய 6 வன்மையாகவும் மற்றும் மென்மையாகவும் ஒலிக்காது, இடையில தான் ஒலிக்கும். வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடையில ஒலிக்கும். அதனால தான் இது இடையின மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி தவறு. அடுத்த வினா பார்க்கலாம். மயங்கொலி எழுத்துக்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 9, ஆப்ஷன் சி 8, ஆப்ஷன் டி 7. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 8. அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. ஆப்ஷன் ஏ பானை செய்தல், ஆப்ஷன் சி பானை முடைதல், ஆப்ஷன் சி பானை வனைதல், ஆப்ஷன் டி பானை கட்டுதல். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பானை வனைதல். அடுத்த வினா பார்க்கலாம்.
தவறான பிரித்தெழுதுக காண்க. ஆப்ஷன் ஏ அங்கன் அகம் கூட்டல் கண். ஆப்ஷன் பி அகநிலா அகல் கூட்டல் நிலா. ஆப்ஷன் சி காட்டகம் காடு கூட்டல் அகம். ஆப்ஷன் டி நீட்டோலை நீட்டு கூட்டல் ஓலை. இதில் வந்துட்டு தவறானது ஆப்ஷன் ஏ தான், அம் கூட்டல் கண் அப்படின்னு வரும். இது வரைக்கும் பாருங்க, அங்கன் அம் கூட்டல் கண், அதே மாதிரி வந்து அகநிலா அகல் கூட்டல் நிலா. அப்புறமாட்டி பாருங்க காடகம் காடு கூட்டல் அகம், அதே மாதிரி நீட்டோலை நீட்டு கூட்டல் ஓலை. அடுத்த வினா பார்க்கலாம். மறுவாற்றும் சான்றோரஃது ஆற்றார் தெருமந்து தேய்வார் ஒரு மாசு உரின் என்ற நாலடியார் பாடலில் அடிகளில் காணப்படும் எதிர்ச்சொற்கள் எவை? ஆப்ஷன் ஏ மாறு மறு. ஆப்ஷன் பி ஆற்றும் தேய்வார். ஆப்ஷன் சி சான்றோர் ஆற்றோர். ஆப்ஷன் டி தெருமந்து ஆற்று. இதில் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆற்றும் தேய்வார். ஸோ இதுதான் அந்த பாடல். மறுவாற்றும் சான்றோரத்து ஆற்றார் தெருமந்து தேய்வார் ஒரு மாசு உரின். இதில் பாருங்கள், ஆற்றும் அப்படின்றதுக்கு பொருள் என்ன, தனக்கு ஏற்பட்ட களங்கத்தை தாங்கி கொள்ளுதல். அதுமாதிரி தேய்வர் அப்படின்னா துன்புறுவர். அடுத்த வினா பார்க்குறோம். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியர். பெருவாயின் முள்ளியர் பிறந்த ஊர் கடியலூர் ஆகும். ஆப்ஷன் 3 ஆசாரக்கோவை என்பது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆகும். 4 ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டது. மேற்கண்டவற்றில் சரியானவற்றை காண்க. இதில் என்ன சொல்லியிருக்கோம் ஆப்ஷன் பார்த்தா அனைத்தும் சரி. ஆப்ஷன் பி 1 2 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் சி 1 3 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் டி 1 2 மற்றும் 3 சரி. இப்போ ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியர் சரிதான். பெருவாயின் முள்ளியர் பிறந்த ஊர் வந்து கடியலூர் கயத்தூர். கயத்தூர் தான் சரி. ஆசாரக்கோவை நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆகும் சரி. ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டது சரி. அப்போ சரியானது கேட்டுங்க 1 3 4 சரி. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். திருவள்ளுவர் ஆண்டு தை முதல் நாள். திருவள்ளுவர் தினம் தை 2ஆம் நாள். மகர சங்கராந்தி குஜராத் ராஜஸ்தான். லோரி கேரளா. மேற்கொண்டவர்கள் சரியானது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஏதுமில்லை. ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் சி 1 2 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இதில் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேச ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் வந்துட்டு லோரின்னு வந்து அழைக்கப்படுது. ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக. கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலை. ஆப்ஷன் பி மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன். ஆப்ஷன் சி கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஆப்ஷன் டி மறையும் காலையில் கதிரவன் உதித்து மாலையில். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த வினா பார்க்கலாம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலைக்கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என பாடியவர். ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். ஆப்ஷன் பி முடியரசன். ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர். ஆப்ஷன் டி பாரதியார். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதியார். அடுத்த வினா பார்க்கலாம். இ காமர்ஸ் என்பதன் கலைச்சொல். இ காமர்ஸ் என்பதன் கலைச்சொல் தருக. ஆப்ஷன் ஏ மின்னணு மயம். ஆப்ஷன் பி மின்னணு வணிகம். ஆப்ஷன் சி இணையதள வணிகம். ஆப்ஷன் டி பணத்தால். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மின்னணு வணிகம். அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் பெருஞ்சித்திரனார் நடத்தாத இதழ் எது? ஆப்ஷன் ஏ தென்சிட்டு. ஆப்ஷன் பி தென்மொழி. ஆப்ஷன் சி தமிழ்ச்சிட்டு. ஆப்ஷன் டி தமிழ் நிலம். நடத்தாத இதழ் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ தென்சிட்டு. இது வரைக்கும் அதை வந்து அவரை நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம். பொறுத்துக இலைப்பெயர்கள். தென்னை தோகை, நெல் மடல், சப்பாத்திக்கள்ளி தாள், கரும்பு ஓலை. ஸோ சரியாக பொறுத்த சொல்லியிருக்காங்க. தென்னைக்கு வந்துட்டு ஓலை வரும், நெல் வந்து தாள், சப்பாத்திக்கள்ளி மடல், கரும்பு தோகை. 4 3 2 1 ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். புலி என்பதன் சரியான சொல்லை தேர்வு செய்க. புலி என்பதன் சரியான சொல்லை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ குட்டி. ஆப்ஷன் பி பரளை. ஆப்ஷன் சி குளவி. ஆப்ஷன் டி வேங்கை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி
வேங்கை. புலி என்பதன் சரியான சொல் வேங்கை தான். அதோட வந்துட்டு இளைமை பேர் எதுவும் கேட்கல, சரியான சொல்லு தான் கேட்டிருக்கு. அடுத்த வேணா பார்க்கலாம். ஊவேசாவின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் எந்த ஆண்டு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது? ஆப்ஷன் ஏ 2005, ஆப்ஷன் பி 1942, ஆப்ஷன் சி 2004, ஆப்ஷன் டி 2005. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 2000. சாரி, ஆப்ஷன் டி இல்லை, ஆப்ஷன் ஏ 2006 தான் வந்துட்டு சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். கடலில் எதுவாக இருத்தல் வேண்டும் என்று தாராபாரதி கூறுகிறார்? ஆப்ஷன் ஏ சிப்பி, ஆப்ஷன் பி முத்து, ஆப்ஷன் சி பனிலம், ஆப்ஷன் டி மீன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி முத்து. அடுத்த வேணா பார்க்கலாம். சரியான அகர வரிசையை தேர்ந்தெடு. ஸோ பாவோட வர்க்கெழுத்தை வந்து அகர வரிசையை எல்லாத்துலேயும் வச்சுருக்காங்க. இதோட வர்க்கெழுத்தை ஆர்டர் படுத்தினா இதுக்கான ஆன்சர் வந்து போட்டுடலாம். ஆப்ஷன் ஏ பாரதம், பெண்கள், பொதுக்கூட்டம், பையன், பின்னிரவு, பீலி. ஆப்ஷன் பி பாரதம், பின்னிரவு, பீலி, பெண்கள், பையன், பொதுக்கூட்டம். ஆப்ஷன் சி பாரதம், பின்னிரவு, பீலி, பையன், பெண்கள், பொதுக்கூட்டம். ஆப்ஷன் டி பின்னிரவு, பீலி, பாரதம், பையன், பெண்கள், பொதுக்கூட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா பா அப்போ பார்க்கறது பாதா வரும். அப்போ ஆப்ஷன் டி வராது, ஏன்னா இங்கே பீல ஆரம்பிச்சிருக்கு. பாப்பா பிபி, அப்போ ஆப்ஷன் ஏ வராது, ஏன்னா பாப்பா பி வராமல் பே வந்திருக்கு. அப்போ பிசியில் தான் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்க போகுது. பாப்பா பி பே பை தான் வரும். அப்போ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் தவறானது சொல்லும் பொருளும். நிர்மித்த உருவாக்கிய, விளைச்சல் விளைவு, விளைச்சல், உள்ள போட்டு, அறிய விரும்புதல், சமூகம் மக்கள் குழு. இதில் வந்துட்டு தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி உள்ள போட்டுனா அறிய விரும்பாமை, அறிய விரும்புதல் கிடையாது, அறிய விரும்பாமைன்னு வரும். அடுத்த வினா பார்க்கலாம். தவறான இணை எது? ஆப்ஷன் ஏ இளஞ்சொலி கிளாக் வைஸ், ஆப்ஷன் பி குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், ஆப்ஷன் சி தேடுபொறி சர்ச் இன்ஜின், ஆப்ஷன் டி வலசை மைக்ரேஷன். தவறான இணை எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ இடஞ்சொலி கிளாக் வைஸ். இது வரைக்கு கிளாக் வைஸ் அப்படின்றது வந்துட்டு இடஞ்சொல்லியில் வராது, வலஞ்சொல்லின்னு வரும். அணியர் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? அணியர் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? முதல் அணியர் என்னென்ன பொருள் தெரிஞ்சால் அதுக்கு எதிர்ச்சொல் வந்து போட்டுடலாம். ஆப்ஷன் ஏ விலகி இருத்தல், ஆப்ஷன் பி நெருங்கி இருத்தல், ஆப்ஷன் சி சான்றோர், ஆப்ஷன் டி ஆடவர். அணியர் என்பதன் எதிர்ச்சொல். அணியர் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா நெருங்கி இருத்தல், எதிர்ச்சொல் விலகி இருத்தல். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என கூறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ நாலடியார், ஆப்ஷன் பி ஆசாரக்கோவை, ஆப்ஷன் சி நான்மணிக்கடிகை, ஆப்ஷன் டி மூதுரை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நான்மணிக்கடிகை. அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் தவறானவற்றை காண்க. தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைமைப்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் பாரதிதாசன். 2. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பாரதியார். 3. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலாம் எங்கள் தாய் பாரதியார். 4. மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார். ஸோ ஆப்ஷன் பாருங்க. ஏ அனைத்தும், பி 1 மற்றும் 2, சி 1, 3 மற்றும் 4, டி 2 மற்றும். இதில் வந்து தவறானதான் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2வது பார்த்தீங்கன்னா தவறு. தமிழ் உணர்வையும் தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாரதியார் கிடையாது, பெருஞ்சித்திரனார். அடுத்த வேணா பார்க்கலாம். ஊடுமீன் ஓட உரிமீன் வருமளமும் வாடி இருக்குமா கொக்கு என்ற மூதுரை அடிகளில் ஓட என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை காண்க.
ஆப்ஷன் ஏ மீன், ஆப்ஷன் பி வர, ஆப்ஷன் சி வாடி, ஆப்ஷன் டி உருமின். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வர. அடுத்த வினா பார்க்கலாம். பாவேந்தர் பாரதிதாசனின் இருண்ட வீடு என்னும் நூல் எந்த ஆண்டு முதலாக வெளியானது? இது 2005 புக்கு. எந்த ஆண்டு முதலாக வெளியானது? ஆப்ஷன் ஏ 1948, ஆப்ஷன் பி 1955, ஆப்ஷன் சி 1952, ஆப்ஷன் டி 1958. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 1958. அடுத்த வினா பார்க்கலாம். மா ஓடியது இத்தொடரில் மா என்ற சொல் உணர்த்தும் பொருள் தருக. ஆப்ஷன் ஏ மயில், ஆப்ஷன் பி வண்டு, ஆப்ஷன் சி யானை, ஆப்ஷன் டி குதிரை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி குதிரை. 65. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. ஆப்ஷன் ஏ யானை கூட்டம் வந்தது, ஆப்ஷன் பி யானை கூட்டம் வந்தன, ஆப்ஷன் சி யானை கூட்டம் வந்தார்கள், ஆப்ஷன் டி யானை கூட்டம் வந்ததுகள். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ யானை கூட்டம் வந்தது. எழுவாய் ஒருமையில் இருக்கு, பயனிலையும் ஒருமையில் இருக்கு. இதுதான் சரியான ஆன்சரும் கூட. அடுத்த வினா பார்க்கலாம். முடியரசன் பற்றி சரியானவற்றை காண்க. 1. இவரின் இயற்பெயர் துரைராஜு. 2. இவரின் நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, நூறாசிரியம். 3. இவர் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர். 4. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியே என்ற இவரின் பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி, ஆப்ஷன் சி 1, 3 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 சரி. இதில் சரியானது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 சரிதான், அவரோட இயற்பெயர் துரைராசு தான். 2 இவரின் நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பெயர், நூறாசிரியம் வராது. நூறாசிரியம் பெருஞ்சித்திரனாரோட பாடல். அப்போ 2 தவறு. இவர் 3வது பாருங்க, இவர் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர். 4 கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவிளையா, இது இவர் தான் பாடினாரு. 1, 3, 4 சரி. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். வேலு நாச்சியார் பற்றி தவறான இணையை காண்க. ஆப்ஷன் ஏ இவரின் காலம் 1730 முதல் 1796 வரை. இவர் சிவகங்கை மீட்டாண்ட 1780. பூலித்தேவருக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர். சிவகங்கை மன்னன் முத்து வடுகநாதர் காளையார் கோயிலில் நடைபெற்ற போரில் வீரமரணம் அடைந்தார். இதில் தவறான இணைதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பூலித்தேவருக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர். தவறு. பூலித்தேவருக்கெல்லாம் அடுத்து தான் வருவாங்க. ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் பிழையற்ற தொடரை காண்க. பிழை இல்லாத தொடர் எது? அது அக்து ஒரு ஓர். இதை கரெக்டாக தெரியுதானு செக் பண்ணுற கண்டிதான் அந்த கொஸ்டின். ஆப்ஷன் ஏ அது ஓர் இனிய பாடல், ஆப்ஷன் பி அக்து ஓர் இனிய பாடல், ஆப்ஷன் சி அது ஒரு இனிய பாடல், ஆப்ஷன் டி அக்து ஓர் இனிய பாடல். ஸோ இதில் எது சரின்னு பார்க்கணும். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். அதன் அடிப்படையில் இது சரின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இந்த ஓர் அப்படின்றதே ஒரு உயிரெழுத்து தான். அப்போ அதுக்கு முன்னாடி அக்து வரணும்ல, வரல. அப்போ ஏ தவறு. இப்போ அடுத்து பார்க்கலாம். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும், ஆனால் ஒரு வந்திருக்கு, அதுலேயே தப்பு. அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க, அது ஒரு இனிய பாடல். ஸோ இது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வராமல் ஒரு வந்திருக்கு, இதுவும் தவறு. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அக்து ஓர் இனிய பாடல். அடுத்தது என்ன பார்க்கலாம். சரியான இணையை தேர்ந்தெடு. கொங்கு தேன், ஆப்ஷன் பி மலர் மலர், ஆப்ஷன் சி மேரு மலை உச்சி, ஆப்ஷன் டி அலி கருணை. இதில் சரியான இணை ஆப்ஷன் டி அலி கருணை. கொங்குனா மகரந்தம் வரும்னு நினைக்கிறேன். அலர்னா மலர் கிடையாது, மலர்தல். அது ஒரு வினையை சொல்லும், அலர் மலர்தல். அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்க, மேருனா மலை உச்சி இல்லை, இமயமலை. அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் திருக்குறள் பற்றி தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ இந்நூல் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் ஆகிய 3 பிரிவுகளை கொண்டது. ஆப்ஷன் பி இந்நூல் 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. ஆப்ஷன் சி இந்நூல் திராவிட வேதம் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி திருக்குறளில் இல்லாதும் இல்லை சொல்லாதும் இல்லை. இதில் திருக்குறள் பற்றி தவறானது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி
திராவிட வேதம், இந்நூல் திராவிட வேதம் என அழைக்கப்படுகிறது. உலக பொதுமறை, தமிழ்மறை இந்த மாதிரி சொல்லுவாங்களே தவிர வந்து திராவிட வேதம் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. திருவாய்மொழி தான் வந்துட்டு திராவிட வேதம்னு சொல்லுவாங்க. அடுத்த வேணா பார்க்கலாம். கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல என்ற நாலடியார் பாடலில் கரையில என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ தொடக்கத்தில், ஆப்ஷன் பி எல்லைக்குள், ஆப்ஷன் சி அரிது, ஆப்ஷன் டி எல்லையற்ற. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி எல்லையற்றவை. அடுத்த வேணா பார்க்கலாம். ஆடாதோடா என்ற பேச்சு வழக்கின் எழுத்து வழக்கு சொல்லை காண்க. ஆப்ஷன் ஏ ஆடாத இலை, ஆப்ஷன் பி ஆடுதொடா இலை, ஆப்ஷன் சி ஆடு தொட்ட இலை, ஆப்ஷன் டி ஆடுகின்ற இலை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆடு தொடாத இலை. அடுத்த வேணா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் சரியானது எது? மயங்கொலி பிழை. சிரம் என்பது தலை, இரண்டாவது கடலுக்கு வேறு பெயர் பறவை, மூணாவது பூ மனம் வீசும், நாலாவது புலியின் கண் சிவந்து காணப்படும். கீழ்கண்டவற்றில் சரியானது எது? மயங்கொலி பிழை நீங்கியது சரியானது இருக்கு. ஒன்றாவது பாருங்க, சிரம் என்பது தலை, தலைக்கு இந்தலா வரும், இது தவறு. கடலுக்கு வேறு பெயர் பறவை, இந்தரா வரும். பூ மனம் வீசியது 3 சுழி வரும். புலியின் கண் சிவந்தது, ஸோ கண் வந்துட்டு 3 சுழி வரும். இதில் வந்துட்டு அனைத்துமே தவறு தான். ஆப்ஷன் ஏ சரி. அடுத்த என்ன பார்க்கலாம். கூற்று 1 பழமொழி 400 ஆசிரியர் 3 அறையினார். கூற்று 2 3 என்பது ஊர் பெயரையும் அரையன் என்பது என்னும் சொல் புலைவரையும் குறிக்கும். கூற்று 3 ஆற்றுனா வேண்டுவது இல் என்பதற்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பது பொருள். இதுல வந்துட்டு ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் சி 3 மட்டும் சரி, ஆப்ஷன் டி 2 மற்றும் 3 சரி. சரியான ஆன்சர் எதுன்னு கேட்டீங்கன்னா பழமொழி 400 ஆசிரியர் 3 கூற்று 1 சரிதான். 3 என்பது ஊர் பெயரையும் அரையான் என்பது சொல் என்னும் சொல் வந்து புலவரையும் குறிக்கும். அரையான் என்ற சொல் வந்து புலவரை குறிக்காது, அது வந்து அரசரை குறிக்கும். அப்ப இங்க ஒரு தவறு இருக்கு. அப்ப கூற்று 2 தவறு. கூற்று 1 மற்றும் கூற்று 3 வந்து சரி. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். இது வரைக்கும் பாருங்க, 3 என்பது ஊர் பெயர் தான், ஆனா அரையான் என்பது புலவரை குறிக்காது, அது அரசனை குறிக்கும் சொல். அடுத்த என்ன பார்க்கலாம். தவறானவற்றை காண்க, பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ அல்குட்டல் திணை அக்ரேனே, ஆப்ஷன் பி பாகற்காய் பாகு கூட்டல் அல்குட்டல் காய், ஆப்ஷன் சி ஆலம் கூட்டல் கடல் ஆழக்கடல், ஆப்ஷன் டி கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர், கொங்கு கூட்டல் அலர்ல கொங்கு கூட்டல் அலர். ஆப்ஷன் டி தான் வந்துட்டு தவறு. அடுத்து வேணா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொல்லை காண்க. கீழ்கண்டவற்றில் முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொல்லே காண்க. ஆப்ஷன் ஏ ஆம், ஆப்ஷன் பி குருவி, ஆப்ஷன் சி ஊன், ஆப்ஷன் டி ஓர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி குருவி. இடம்பெறாத சொல் அதுதான். இது உயிரெழுத்து மெய்யெழுத்து ரெண்டு சேர்ந்தது முதலெழுத்து. உயிரெழுத்து மெய்யெழுத்து, உயிரெழுத்து மெய்யெழுத்து. ஓகே, அடுத்த வேணா பார்க்கலாம். இது ஒரு நல்ல கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் ஆயுத எழுத்து சரியாக அமையும் தொடரை காண்க. இந்த மாதிரியான சாயலில் வந்து இப்போலாம் டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் எடுக்கிறாங்க. ஸோ கவனமாக படிச்சுக்கணும். இதை நல்லா பாருங்கள் இந்த கொஸ்டின். ஆப்ஷன் ஏ தனக்கு முன் ஒரு உயிரெழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும். ஆப்ஷன் பி தனக்கு முன் ஒரு உயிர்மெய் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆப்ஷன் சி தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆப்ஷன் டி தனக்கு முன் ஒரு உயிர் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு மெல்லின எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இதுல சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அடுத்த வேணா பார்க்கலாம். எழுத்துக்கள் பிறக்கும் இடம், ஒலிக்கும் முயற்சி, கால அளவு ஆகியவற்றில் ஒன்று மற்றொன்றை ஏதேனும் ஒரு வகையில் ஒத்திருப்பின் அவற்றை டேஸ் என்பர். ஆப்ஷன் ஏ இணை எழுத்து, ஆப்ஷன் பி மயங்கொலி, ஆப்ஷன் சி பிறமொழி சொற்கள், ஆப்ஷன் டி ஒரு பொருட்பன்மொழி.
சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இணை எழுத்து. அடுத்த வேணா பார்க்கலாம். மயங்கொலி நீங்கிய தொடரை காண்க. ஆப்ஷன் ஏ, புறா வலையில் விழுந்தது. ஆப்ஷன் பி, நாய் வலியால் அழுதது. ஆப்ஷன் சி, அதிகாலை கண் விழித்தல் நல்ல பழக்கம். ஆப்ஷன் டி, சங்கரன் வழி தெரியாமல் விழித்தான். இதில் வந்து மயங்கொலி நீங்கிய தொடர் ஆப்ஷன் சி, அதிகாலை கண் விழித்தல் நல்ல பழக்கம். புறா வலையில், வலை வந்து இந்த வலை இப்படி வந்தால் தான் கரெக்ட், இந்தலாம் வரணும். அதே மாதிரி நாய் வலியால் துடித்தது, வலி. அதே மாதிரி வந்துட்டு ஆப்ஷன் டியை பாருங்க, சங்கரன் வழி தெரியாமல் விழித்தான். இதுக்கு வந்து விழித்தான் இப்படி தான் வரும், விழித்தான். ஓகே, அடுத்த வேணா பார்க்கலாம். மலை என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை காண்க. மலை என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை பார்க்கணும். மலை. ஆப்ஷன் ஏ, மலைந்து. ஆப்ஷன் பி, மலைந்த. ஆப்ஷன் சி, மலையா. ஆப்ஷன் டி, மலையும். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மலைந்து. அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் இணை எழுத்துக்கள் இடம்பெறாத சொல். ஆப்ஷன் ஏ, கம்பளம். ஆப்ஷன் சி, குன்று. ஆப்ஷன் சி, காக்கை. ஆப்ஷன் டி, தேங்காய். ஸோ பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ பாருங்க, இப்பு இம்மு. ஆப்ஷன் பி பாருங்க, இரு இன்னு. ஆப்ஷன் சி வந்துட்டு வராது. ஆப்ஷன் டி, இக்கு இங்கு. அப்போ இணை எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் ஆப்ஷன் சி, காக்கை. சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். தவறான இணையினை காண்க. கலை சொற்கள். மின். ஆப்ஷன் ஏ, மின் தூக்கி எஸ்கலேட்டர். ஆப்ஷன் பி, மின் நூலகம் இ லைப்ரரி. ஆப்ஷன் சி, மின் நூல் இ புக். ஆப்ஷன் டி, மின் இதழ் இ மேகசின். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மின் தூக்கி எஸ்கலேட்டர். தவறான இணையை வந்து கேட்குறாங்க, அதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு சரியான ஆன்சர், மின் தூக்கி எஸ்கலேட்டர். அடுத்த வினா, உறங்கினால் என்ற வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை கண்டறிய. ஆப்ஷன் ஏ, உற. ஆப்ஷன் பி, உறங்கு. ஆப்ஷன் சி, உறங். ஆப்ஷன் டி, உறங்குதல். இதுக்கு வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, உறங்கு. அடுத்த வேணா பார்க்கலாம். கூற்று 1, உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். கூற்று 2, குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணை எழுத்தாகும். கூற்று 3, அவ் என்னும் எழுத்துக்கு ஓ என்பது இணை எழுத்தாகும். கூற்று 4, உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது உண்டு, அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. இதில் வந்துட்டு சரியானது எதுன்னு பார்க்கணும். கூற்று 1, உயிரெழுத்துக்களை குறிலுக்கு நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். சரி. 2, குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணை எழுத்தாகும். சரி. அவ் என்னும் எழுத்துக்கு ஓ என்பது இணை எழுத்தாகும். ஓ இல்லை, ஊ தான் இணை எழுத்து. அடுத்து கூற்று 4, அப்போ கூற்று 3 தவறு. கூற்று 4, உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது உண்டு, உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. பிராக்கெட்டில் பாருங்க, அடமொழியில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை, அங்கே தான் சேர்ந்து வரும். அளபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வரும். கூற்று 4 வந்துட்டு தவறு. ஸோ இதில் சரியானது 1, 2, ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். மெல்லினத்துக்கான இணை எழுத்துக்கள் இடம்பெறாத சொல்லுது. ஆப்ஷன் ஏ, மஞ்சள். ஆப்ஷன் பி, வந்தான். ஆப்ஷன் சி, கல்வி. ஆப்ஷன் டி, தம்பி. ஸோ இச்சு இஞ்சு, இத்து இந்து, இப்பு இம்மு. ஆப்ஷன் சியில் தான் வந்துட்டு இணை எழுத்து இடம்பெறாத சொல் இருக்கு. அடுத்த வேணா பார்க்கலாம். நட என்ற சொல்லின் இறந்த காலத்தை குறிப்பிடுக. நட என்ற சொல்லின் இறந்த காலத்தை குறிப்பிடுக. ஆப்ஷன் ஏ, நடக்கிறாள். ஆப்ஷன் பி, நடந்தால். ஆப்ஷன் சி, நடப்பால். ஆப்ஷன் டி, நடக்கவில்லை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, நடந்தால். அடுத்த வேணா பார்க்கலாம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தமது. ஆப்ஷன் ஏ, மாடுகள் டேஸ் தலையை ஆட்டியது. ஆப்ஷன் பி, மாடு டேஸ் தலையை ஆட்டியது. ஆப்ஷன் சி, பசு டேஸ் தலையை ஆட்டியது. ஆப்ஷன் டி, கன்று டேஸ் தலையை ஆட்டியது. இதில் தமது வந்து எங்கே போட்டால் பொருத்தமாக இருக்கும்? ஆப்ஷன் ஏ, மாடுகள் தமது தலையை ஆட்டின. ஆப்ஷன் பி பாருங்க, மாடு தனது தலையை ஆட்டின. பசு தனது, கன்று தனது தலையை ஆட்டியது.
அடுத்த வினா பார்க்கலாம். என்பும் உரியர் பிறருக்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ மாண்புடையார், ஆப்ஷன் பி பண்புடையார், ஆப்ஷன் சி அன்புடையார், ஆப்ஷன் டி அறிவுடையார். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அன்புடையார். அடுத்த வினா பார்க்கலாம். பொறுத்துக. கற்க கற்றபின் செயல்படும் முறை, கசடர கற்றவர் பண்பு, கற்பவை கற்றல் வேண்டும், தக நிற்க கற்கும் முறை, அப்புறமேட்டு 5வது கற்கப்படும் நூல்கள். இதை வந்து சரியாக பொருத்தணும். கற்க 3வது கற்றல் வேண்டும், கசடர அது வந்து கற்கும் முறை வந்து கசடர் இல்லாமல் கற்கணும், கற்பவை கற்கப்படும் நூல்கள், தக நிற்க கற்றபின் செயல்படும் முறை. 3 4 5 1 ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எது? ஆப்ஷன் ஏ இசை, ஆப்ஷன் பி பாடல், ஆப்ஷன் சி ஓசை, ஆப்ஷன் டி பணி. இணையற்ற சொல், இணையான சொல்ல இணையற்ற சொல், ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக. ஆப்ஷன் ஏ மிகப்பெரிய சாண்டியோகோ மீனை பிடித்தார், ஆப்ஷன் பி மிகப்பெரிய பிடித்தார் சாண்டியோகோ மீனை, ஆப்ஷன் சி மீனை பிடித்தார் மிகப்பெரிய சாண்டியோகோ, ஆப்ஷன் டி சாண்டியோகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சாண்டியோகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். அடுத்த வினா பார்க்கலாம். ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லிறத்தாரோடு நற்றல் என்னும் ஆசாரக்கோவை அடிகளில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளுக்கான எதிர்ச்சொல். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளுக்கான எதிர்ச்சொல். அப்ப நீங்க நட்டல் அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னு தெரியணும். அதை கண்டுபிடிச்சாதான் நம்ம எதிர்ச்சொல் போட முடியும். ஆப்ஷன் ஏ நட்பு கொள்ளுதல், ஆப்ஷன் பி விரும்புதல், ஆப்ஷன் சி நாடுதல், ஆப்ஷன் டி பகை கொள்ளுதல். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பகை கொள்ளுதல். அப்ப நட்டல் அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னா நட்பு கொள்ளுதல், அதுக்கு எதிர்ச்சொல் பகை கொள்ளுதல். ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். கூற்று 1 தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கூற்று 2 தாராபாரதி கலை ஞாயிறு என்னும் அடமொழி பெற்றவர். கூற்று 3 புதிய விடிகள் விரல்நொழி வெளிச்சங்கள் முதலிய ஒரு இயற்றிய நூல்களாகும். மேற்கொண்டு சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் டி 2 மற்றும் 3 சரி. இதில் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் கூற்று 1 கூற்று 3 சரி, ஆப்ஷன் சி சரியானது. கலை ஞாயிறில் கவி ஞாயிறு, கலை ஞாயிறு வந்து முத்துசாமி வருவார். அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் சரியான இணை எது? பொருள் வேறுபாடு. வாள் போரில் பயன்படுத்தியது, 2வது வாள் பூனைக்கு உள்ளது, 3வது கூரை வீட்டின் கூரை, 4வது ஏரி குளம், ஏரி வந்து குளம். இதில் வந்துட்டு சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. வாள் போரில் பயன்படுத்தவில்லை, இந்த வாள் தான் வந்துட்டு போரில் வந்து பயன்படுத்துறது. அதே மாதிரி வந்துட்டு இந்த வாள் பூனைக்கு உள்ளது, இது சரியாக தான் இருக்குது. கூரை வீட்டின் கூரை இல்லை, கூரை வந்துட்டு கூரை பட்டுன்னு வரணும், அதுக்கு தான் இந்த ரா வரும். ஓகே, அப்போ இதுவும் தவறு. ஏரி குளம், ஏரி இதுதான் குளம், இந்த ஏரி வந்து மேலே ஏறி வா அப்படின்னு சொல்கிறது, அப்போ 4ம் தவறு. 2 மட்டும் சரி, சரியான இணை கேட்டிருக்காங்க, 2 மட்டும் சரி, ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த வேணா பார்க்கலாம். சரியான நிறுத்தக்குறி பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியத்தினை தேர்ந்தெடு. சரி, சரியான இல்லை, தவறான. ஆப்ஷன் ஏ தமிழின் இனிமைதான் என்ன, ஆப்ஷன் பி அந்தோ இயற்கை அழிகிறதே, ஆப்ஷன் சி புலி புலி, ஆப்ஷன் டி நேற்று மழை பெய்ததா. இதில் வந்துட்டு தவறான நிறுத்தக்குறி ஆப்ஷன் டி தான். இது வந்து கொஸ்டின் மார்க்காக வருது. நேற்று மழை பெய்ததா. ஓகே, அடுத்த வேணா பார்க்கலாம். சரியான நிறுத்தற்குறி அமைந்த வாக்கியத்தை கண்டறிய. ஆப்ஷன் ஏ பிரபஞ்சனின் படைப்புகளில் வானம் வசப்படும் என்ற நூல் குறிப்பிடத்தக்கது. சரியான நிறுத்தற்குறி. ஓகே, ஆப்ஷன் பி காளையின் கொம்பை பிடித்தால் ஆண்மை, வாளை பிடித்தால் தாழ்மை, ஆப்ஷன் சி மா பல வாழ ஆகியவற்றை முக்கணி என்பர், ஆப்ஷன் டி கண்வனப்பு கண்ணோட்டம் என்று சிறுபஞ்சம் மூலம் குறிப்பிடுகிறது. இதில் சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காளையின் கொம்பை பிடித்தால் ஆண்மை, வாளை பிடித்தால் தாழ்மை. அடுத்த வேணா பார்க்கலாம். நாலடியார் என்ற நூலை அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பகுதிகளாக தொகுத்து கடவுள் வாழ்த்தையும் பாடியவர். ஆப்ஷன் ஏ பாரதம் பாடிய பெருந்தேவனார், ஆப்ஷன் பி பதுமனார், ஆப்ஷன் சி நாதமுனி, ஆப்ஷன் டி நச்சினர்க்கனியார். சரியான ஆன்சர் ஆப்ஷன்
பி பதுமனார். அடுத்த வினா பார்க்கலாம். கூற்று 1 ஏ ஏ ஆ ஓ ஏ என்பன வினா எழுத்துக்கள் ஆகும். கூற்று 2 வினா எழுத்துக்களில் ஆ மற்றும் ஓ என்னும் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் நின்று வினாப்பொருளை தருகின்றன. கூற்று 3 வினா எழுத்துக்களில் ஏ என்ற எழுத்து மட்டுமே சொல்லின் இறுதியில் நின்று வினாப்பொருளை தருகிறது. மேற்கண்டவற்றில் சரியானவற்றை காண்க. ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி, ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் டி 2 மற்றும் 3 சரி. இதில் சரியான ஆன்சர் கூற்று 1, கூற்று 2 மட்டும் சரி. 3 வினா எழுத்துக்களில் ஏ என்ற எழுத்து மட்டுமே வராது. அதில் ஆவும் வரும், ஓவும் வரும். இறுதியில் நின்று வினாப்பொருளை தருகிறது. அப்போ தவறானது 3. என்ன கேட்டிருக்காங்க? சரியானது கேட்டிருக்காங்க. 1, 2 சரி. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த வினா, என் எழுத்து இகழேல் என்று என கூறும் நீதி நூலின் பெயர். ஆப்ஷன் ஏ கொன்றைவேந்தான், ஆப்ஷன் பி திருக்குறள், ஆப்ஷன் சி ஆத்திச்சுடி, ஆப்ஷன் டி நாலடியார். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆத்திச்சுடி. அடுத்த வினா, படி என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறிக. படி என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறிக. ஆப்ஷன் ஏ படித்த, ஆப்ஷன் சி பி படித்து, ஆப்ஷன் சி படித்தல், டி படித்தான். வினைமுற்று ஆப்ஷன் டி படித்தான் என்பது சரி. ஓகே, அவ்வளோதான். கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம நடந்து முடிந்த குரூப் 4 நம்ம அகாடமிலேருந்து நிறையா கொஸ்டின் டேரெக்டாகவும் இன்டேரக்டாகவும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அந்த கொஸ்டினோட வீடியோ சண்டே மார்னிங் அப்லோட் பண்ணுவோம், இல்லை சாட்டர்டே ஈவினிங் அப்லோட் பண்ணுவோம். எல்லோரும் பாருங்கள். நம்ம கொஸ்டின் எவ்வளோ தரமாக இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காணொளி பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.